கோவை கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தாக்கிவிட்டு தப்ப முயன்றதால் போலீசார் அவர்களை சுட்டு கைது செய்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களோடு நிகரார் செய்தியாளர் நந்தகுமார், வணக்கம். இத்தொடர்பான விவரங்கள். வணக்கம். நிச்சயமாக விமான நிலையம் பின்புறம் நேற்றைய முன்தினம் தனது ஆண் நண்பர்களுடன் காரில் தனிமையில் இருந்து கல்லூரி மாணவி 3 பேர் கொண்ட கும்பலால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார். அவருடன் இருந்த வாலிபரையும் அருவாளால் வெட்டப்பட்டார். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 3 தப்பி ஓடிய தலைமறைவாகிய நிலையில் இந்த சம்பவம் மாநிலம் முழுவதும் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியிருந்தது. இது தொடர்பாக குற்றவாளிகளை பிடிக்க கோவை காவல் ஆணையர் தலைமையில் 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். தனிப்படையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் குற்றவாளிகள் 3 பேரும் கோவை துளிலூர் அடுத்த வெள்ளக்கிணறு பட்டத்தரசி அம்மன் கோவில் அருகே பதுங்கியிருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து தலைமறைவாக இருந்த குற்றவாளிகள் 3 பேரையும் காவல்துறையினர் பிடிக்க சென்ற பொழுது அவர்கள் மறைத்து வைத்திருந்த அருவாளால் காவல்துறை மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். அதில் சந்திரசேகர் என்ற தலைமை காவலருக்கு இடது கை மணிக்கட்டில் வெட்டு விழுந்துள்ளது. இதைத் தொடர்ந்து காவலரை வெட்டிவிட்டு தப்பியோடைய 3 பேர் மீதும் காவல்துறையினர் துப்பாக்கி சூடு நடத்தினர். அதில் 3 பேர் காலிலும் துப்பாக்கி குண்டு பாய்ந்து அவர்கள் கீழே விழவே அவர்களை பிடித்து விசாரித்த போது அவர்கள் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த குணா என்கின்ற தவசி, சதீஷ் என்கின்ற கருப்புசாமி, கார்த்தி என்கின்ற காளீஸ்வரன் என்பது தெரியவந்தது. பின்னர் காலில் துப்பாக்கி குண்டு பாய்ந்த நிலையில் 3 பேரையும் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்த காவல்துறையினர் அருவாளால் வெட்டப்பட்டதில் இடது கை மணிக்கட்டில் காயமடைந்த தலைமை காவலர் சந்திரசேகரையும் கோவை அரசு மருத்துவமனையிலும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். பின்னர் கோவை பீளமேடு காவல் ஆய்வாளர் அர்ஜுனன் மற்றும் சரவணம்பட்டி காவல் ஆய்வாளர் குணசேகரன் ஆகியோர் தப்பியோடிய குற்றவாளிகள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதில் கருப்புசாமி மற்றும் காளீஸ்வரன் ஆகிய இருவருக்கும் 2 காலிலும் துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்துள்ளது. குணா என்பவருக்கு 1 காலில் மட்டும் குண்டு பாய்ந்துள்ளது. காவல்துறையினர் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் 3 பேரும் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்பதும் இருகூர் பகுதியில் வீடு எடுத்து கட்டிட வேலை பார்த்து வருவதும் தெரியவந்துள்ளது. அதில் கருப்புசாமி மற்றும் காளீஸ்வரன் ஆகிய இருவரும் சகோதரர்கள் என்பதும் மற்ற இருவரும் 3 பேர் மீதும் ஒரு கொலை வழக்கு மற்றும் வழிப்பறி மற்றும் அடித்தடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலவையில் இருப்பதும் தெரியவந்துள்ளது. கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்து 3 பேரையும் நள்ளிரவில் நேரத்தில் துப்பாக்கியால் சுட்டுப்பட்டு பிடிக்கப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.